யுத்தம் தொடரும் தலித் சுப்பையா அவருடைய புத்தகம். இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை புக் ஃபேரில் நீலம் பப்ளிகேஷனில் வாங்கியிருந்தேன். இந்த புக்கோடைய அட்டைப்படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அம்பேத்கர் கையில் ஒரு தீப்பந்தத்தோடைய கீழே பார்த்திங்கன்னா மனு தர்மத்துக்கு மேலே நிற்கிறார். ஓகேவா? ஸோ அந்த அட்டடம் பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். அண்டு இது கவிதை புக்குனால ஒரு 2 கவிதை தான் இதில் இருக்குது. அண்டு இதோடைய பேக்கில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தாங்க, இந்த ஸ்டான்ஸா. இதை படிச்சுட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இது புரட்சிகரமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, மனித குலத்தின் பொது எதிரியான இந்து மதத்தையும் அதன் அரணாக விளங்கும் நிலவோடுமை சமூக அமைப்பையும் எவ்வித சமரசமும் இன்றி தாக்கி அழிப்பது ஒன்றே இந்திய பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு முதல் நிபந்தனையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்து மதத்தையும் அதன் ஆதரவு சக்திகளையும் எதிர்த்து கருத்து ரீதியான எனது கழகத்தின் ஒரு சிறிய முயற்சியே யுத்தம் தொடரும் தலித் கவிதை நூல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவிதை இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். இந்த கவிதையின் பெயர் நான் ஒரு தலித். நான் ஒரு தலித். நெஞ்சை நிமிர்த்தி கைகளை உயர்த்தி முஷ்டியை மடக்கி கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். இப்படி சொல்வதால் வெட்கப்படவில்லை, வேதனையும் இல்லை, ஆத்திரப்படவில்லை, அருவருப்பும் இல்லை. ஆனாலும் இது குறித்து மகிழ்ச்சியும் இல்லை. கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். மண்ணை பிசைந்து மரத்தை பிளந்து நிலத்தை அளந்து நீரினை அகழ்ந்து தசையை பிழிந்து வியர்வை சிந்தி விளைச்சலை பெருக்கும் விவசாய தொழிலாளி மகன் நான். கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். சிதிலமடைந்த மேற்கூரை, சிலந்திவலை மூடிய உள்முகடு, இற்றுப்போன பனைச்சட்டங்கள், தலைவணங்கச் செல்லும் கதவு நிலை, முதுகை வளைக்கும் ஒற்றை கதவு, பிதுங்கி வழியும் அழுக்கு தலையணை, உவையாகி போன மண்சட்டிகள், வீடு முழுக்க மூட்டைப்பூச்சி இரத்த வாடை, ஆதிக்க சக்திகளின் அற்ப செயல்களல்ல அவலமாகி போனது எங்களின் அன்றாட வாழ்க்கை. வாழ்க்கையை களவாடும் வரலாற்று விதியை மாற்ற விரும்பும் நான். கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். பொட்டல் காடுகள் எனது பாட்டனின் உதிரத்தால் புஞ்சைகளாய் மாறின. புஞ்சை நிலங்கள் எனது அப்புச்சியின் வியர்வையால் நஞ்சைகளாய் மாறின. நஞ்சை நிலங்கள் எனது தந்தையின் உழைப்பால் 40 காலத்தை விளைவிக்கின்றன. நாங்கள் இன்றும் கடனாளிகள். உழைப்பை திருடியவர்களை ஒழித்து கட்ட விரும்பும் நான். கம்பீரமாக சொல்கிறேன், நான் ஒரு தலித். ஓலை குடிசைகள் என் பாட்டனின் வியர்வையால் ஓடு வீடுகளாய் மாறின. ஓட்டு வீடுகள் என் அப்புச்சியின் இரத்தத்தால் உயர்ந்த கட்டிடங்களாயின. உயர்ந்த கட்டிடங்கள் என் தந்தையின் உழைப்பால் உன்னத மாளிகைகளாய் மிளிர்கின்றன. நாங்கள் இன்னும் வீடற்றவர்கள். இலவச மனை கோரி அரசை கெஞ்சுகிறோம். உதிரத்தை உறிஞ்சிய உளுத்தர்களை ஒழித்து கட்ட விரும்பும் நான். கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். நிலத்தின் நெஞ்சை பிளந்து எனது பாட்டன்களின் கரங்கள் கற்களின் பாரத்தை சுமந்தது. எனது பாட்டிகளின் சிரங்கள் சாந்தும் சுண்ணாம்பும் குழைத்தது. எனது முன்னோர்களின் பாதங்கள் இப்படி உருவானதுதான். இன்றைய இந்து மத கோயில்கள் எனக்கு அதனுள் நுழைய அனுமதி இல்லை. உருவாக்கிய மக்களை உள்ளே விட மறுக்கும் கோயில்களை உடைத்து நொறுக்க விரும்பும் நான். கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். எனக்கும் சில போலி அந்தஸ்துகள். சனத்தொகை கணக்கெடுப்பில் நான் ஒரு இந்தியன். வாழும் எல்லையின் பரப்பில் எனக்கு பெயர் தமிழன். எழுத படிக்க தெரிந்த நிலையில் நான் ஒரு படிப்பாளி. ஓட்டு கட்சிகளின் பார்வையில் எனக்குரிய தகுதி வாக்காளன். அறிமுகமில்லா இடத்தில் நான் ஒரு வழிப்போக்கன். ஆனாலும் தோழர்களே, பிறந்து வளர்ந்த கிராமத்தில் பழைய கருப்பன் பறையன் மகன்தான். எனக்குரிய தகுதி எனது தாத்தா தந்தைக்குரியதுதான். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதாம். காந்தியின் வர்ணாசிரம கணிப்பு நிஜம்தான். பிரபுத்துவ சாதிய கட்டுமானத்தை நொறுக்கி சிதைக்க விரும்பும் நான். கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். மன்னராட்சி காலத்தில் என் பாட்டனுக்கு பறையடிக்கும் வேலை. பண்ணை ஆதிக்க சமூகத்தில் என் அப்புச்சியோ ஒரு கொத்தடிமை. மந்திரிகள் காலத்தில் என் தந்தையோ ஒரு தினக்கூலி. சனநாயக சோசியலிச இந்தியாவில் இன்று வரை எனக்கு வேலை இல்லை. அரிசனங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. ஆளும் வர்க்க ஊதுகுழல்களின் அன்றாட பொய் பிரச்சாரம். அரிசனம் என்பது ஏழைகளின் கூட்டம் அல்ல, பண்ணைகளும் பணக்காரர்களும் உள்ளடக்கம். அரசு சலுகைகளை கைப்பற்றுவதில் ஆளும் வர்க்க ஏஜென்ட்டுகளே அதிகம் வெற்றி பெறுகிறார்கள். சலுகையின் பெயரால் விடுதலையை மறுக்கும்
சாதிய பிழைப்புவாதிகளை சமரசமின்றி எதிர்க்கும் நான் கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். பையனாக இருந்தபோது பழைய நினைவுகள் கசப்பானவை. எங்கள் கிராமத்தில் நிகழும் கருமாதையும் கல்யாணமும் எனக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள். தாளித்த குழம்பும் வகை வகையான வெஞ்சனமும் தசை நிறைய எலும்பும் இலை நிறைய சோறும் வீதியில் அமர்ந்து விழா புடைக்க சாப்பிட்டு இருக்கிறேன். வேக வேகமாக சாப்பிடு, மறுசோறு வாங்கிக்கலாம். எனது தந்தையின் அவசர தவிப்பு தாய்மையின் மகத்தான வெளிப்பாடு. எனது தாய் சவமாகி கிடந்த போது ஈமச்சடங்கு செய்ய காசில்லை. இந்தியா எனது தாய் நாடம். எனது தாய் முன்னே இந்தியா அற்பமானது. இந்தியாவை தண்டிக்க விரும்பும் நான் கம்பீரமாக சொல்கிறேன், நான் ஒரு தலித். நான் கல்வி கற்ற வரலாறு ஒரு தலைமுறையின் தியாக வெளிப்பாடு. சூரியனை சுமந்த கழுத்த முழுகு, சுமைகளை தாங்கிய வழுக்கை தலை, கலப்பை சுமந்த மரத்த தோள்கள், மண்வெட்டி பிடித்த காய்பெரிய கைகள், வயல்களை அளந்த மெலிந்த கால்கள், ஒட்டி ஒடுங்கிய பட்டினி வயிறு, ஒடுங்கிய மேனியில் ஒட்டு கோவணம். தந்தையின் தியாகம் மகத்தானது. ஆம் தோழர்களே, உடலை மண்ணுக்கும் உழைப்பை பண்ணைக்கும் கொடுத்தது. சளியும் இரத்தமுமாய் கக்கிய போது மருந்து வாங்க காசில்லை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. ஈதையின் உபதேசத்திற்கு கிழிந்த செருப்புதான் பதில் சொல்லும். உழைப்பை சுரண்டும் ஒட்டுணிகளை ஒழிக்க விரும்பும் நான் கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். சிந்திக்க இயலாத என் சின்ன வயதில் எனது கிராமம் மிக அழகானவை. ஆடிப்பெருக்கில் கரைபொருளும் ஆற்று வெள்ளம், கார்த்திகை கம்மலில் ததும்பி விழியும் கம்மாய் நீர், குளங்கள் தோறும் குளித்தாமரை பந்தல், வரப்புகளில் இருபுறமும் காய்ந்து சரியும் உளுத்து மொச்சை, பச்சை வண்ணத்தில் வயல்களின் கொள்ளை அழகு. அந்த அற்புத வனப்பு இன்று இல்லை. பசுமை புரட்சி என்கிற பெயரால் விலை போகாத விவசாய கருவிகளை விற்ற ஏகாதிபத்திய போர்டுடன் இந்தியா செய்த பேரம் இந்தியாவை பாலைவனமாக்கிவிட்டது. எங்கள் நிலத்தை நாசம் செய்த இந்திய ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராடும் நான் கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். பள்ளி செல்லும் பருவத்தில் பார்த்த காட்சிகள் பசுமையானவை. இன்று நான் சிந்திக்க தெரிந்தவன். சிதிலமடைந்த எனது கிராம வாழ்க்கை எனக்குள் சில கேள்விகளை எழுப்பியுள்ளன. செடிகள் மரங்களாகிவிட்டன, கன்றுகள் எருதுகளாகிவிட்டன, காடுகள் நிலவடிவம் பெற்றுள்ளன, வறண்ட நிலங்கள் வளம் கொழிக்கின்றன, ஒத்தையடி பாதைகள் வண்டிச்சாலையாக மாறியுள்ளன, வெட்ட வெளியில் என்ற சாமிகள் வீட்டு வசதியை பெற்றுள்ளன. ஆனாலும் தோழர்களே, எனது கிராமத்து மக்கள் தொலைந்து போன தங்கள் வாழ்க்கையை வயல்களில் இன்றும் தேடுகிறார்கள். மக்களின் வாழ்க்கையை திருடிய மனிதகுல விரோதிகளை கணக்கு தீர்க்க விரும்பும் நான் கம்பீரமாக சொல்கிறேன், ஆம், நான் ஒரு தலித். அவ்வளோதான், கட் பண்ணிக்கோ. அவ்வளோதான், எதுவும் சொல்ல தேவையில்ல. கவிதை எது வேணாம், கவிதை முடிச்ச அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு, கட் பண்ணிக்கோ.